தாமஸ் ஆல்வா எடிசன் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 ஆம் நாள் ஓஹியோவில் உள்ள மிலான் என்னும் ஊரில் பிறந்தார். எடிசனின் பெற்றோர் நடுத்தர வகுப்பைச் சேர்ந்தவர்கள். தந்தை சாமுவல் எடிசன் ஓர் அமெரிக்கர், தாயார் நான்சி எடிசன் ஸ்காட்டிஷ் பரம்பரையில் வந்த கண்டாமாது. அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை. இவர்களுக்கு எடிசன் 7ஆவதாகவும் கடைசியாகவும் பிறந்தார். பிறக்கும்போது சில குழந்தைகள் அறிவுக்கூர்மை உடைய குழந்தைகளாக பிறப்பது உண்டு. ஆனால் அப்படி பிறந்த அனைத்து குழந்தைகளுமே பின்னாளில் சாதித்துவிடும் என்பதற்கு உறுதி கூற இயலாது. அதுபோலவேதான் அறிவுக்கூர்மை அதிகம் இல்லாமல் சராசரியாக பிறக்கும் குழந்தை பின்னாளில் சாதிக்காது என்பதற்கும் எவரும் உறுதி கூற முடியாது. அறிவியல் நூல்களை படிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றில் உள்ள கருத்துக்களைச் சோதித்து அறிய விழைந்தார். தனது வீட்டின் கீழ்த்தளத்தில் தட்டு முட்டுப் பொருட்களுக்கிடையில் சிறிய ஆய்வுக்கூடம் ஒன்றை அமைத்துக் கொண்டார். ஆராய்ச்சி செய்வதற்கு தேவைப்படும் வேதிப்பொருட்கள், கருவிகளை வாங்க பணம். எடிசன் செயலில் இறங்கினார். ரயிலில் பத்திரிகைகள், இனிப்பு பண்டங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை விற்றார். மின்விளக்கினை கண்டுபிடித்தாயிற்று. ஆனால் நீண்ட நேரம் நீடித்து எரிவதற்கு தகுந்த மின் இழையை எந்த பொருளில் உருவாக்குவது என்பதில் பெரிய சிக்கல் உண்டானது. எந்த பொருளில் செய்தாலும் அது உருகிப்போனது அல்லது துண்டானது. கிட்டத்தட்ட 5000 முறை வேறு வேறு பொருள்களால் ஆன மின் இழையை அவர் சோதனைக்கு உட்படுத்தினார். அப்போதும் அவர் ஓயவில்லை. கேட்டால், இதையெல்லாம் நான் தோல்வி என சொல்ல மாட்டேன். 5000 பொருள்களும் இதற்கு பயன்படாது என்பதை நான் கண்டறிந்து இருக்கிறேன் என நம்பிக்கையோடு பேசுவார் எடிசன். ஆரம்ப காலங்களில் ஆசிரியர்களால் தேராது என ஒதுக்கப்பட்ட ஒரு மாணவர்தான் எடிசன். ஆனால் பின்னாளில் அவர் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக உருவெடுத்தார் என்றால் அதற்கு அவரது கடும் உழைப்புதான் காரணம். இதனால்தான் உலகம் இன்றும் இவரை கண்டுபிடிப்புகளின் அரசன் என வர்ணிக்கிறது.